என்ன செய்தாலும் ஏசப்பாக்கு அது பிரயோஜனமா இருக்கணும். ஆமென். ஆமா இல்லையா? கட்டுற கல்யாணம் கூட யாருக்கு உபயோகமா இருக்கணும்? ஏசப்பாக்கு சரியா இருக்கணும். செய்யற வேலை ஏசப்பாக்கு சரியா இருக்கணும். ஆமென். அண்ணன் வந்து கேட்டான், ஆனா ரெஸ்டாரண்ட்ல ஊத்தி கொடுக்கறதுக்கு 85,000 கொடுக்குறான். நான் அதை விட நீக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்து கொச்சி கடையில இருடா, அதை விட கூட கிடைக்கும். அதுதானே பார்த்தேன்டா. அவன் ஒரு பாசட்ட பட்சிலுக்கு அவசரம் பரவாயில்ல தம்பி, நீ இச்சையடக்கமா இருந்தேன்னா கத்தொருனை வாழாக்காமல் தலையாக்க, நீ தசமாத்த எனக்கு போடும். அப்படியான நயவஞ்சக ஊழியன் நமக்கு அவசியம் இல்லை. கர்த்தரை பிரியப்படுத்துவதே முக்கியம். கர்த்தருக்கு உபயோகமா இருப்பதே முக்கியம். அல்லேலூயா. யோசுவா சொன்னா, நானும் என் வீட்டாரும் உண்டால் கர்த்தரையே செய்வோம். அப்படி இருக்கணும் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. புது வருஷத்துல நாங்க அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி, சும்மா எங்கட பெருமை, எங்கட அகம்பாவம், எங்கட புடிவாதம் என்ன பற்றி தெரியுமா? நான் எத்தனை பாசரை பார்த்திருக்கேன். நீ இயேசுவா பார்க்கல, அவ்வளவு நீ பரலவும் போக மாட்டேன். எதை செய்தாலும் கர்த்தருக்கு உபயோகமா இருக்கிறது. அதனாலே எப்படிப்பட்டவன் கர்த்தருக்கு உபயோகமாய் மாற முடியும்? முதலாவது வாசிங்க, 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பிரியமில்லாத எங்களிடத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன கோபம், என்ன சண்டை, எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம், முரண்டு பிடிக்கிறது, குறை சொல்றது, புறா மாதிரி குரு 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 முறு 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 விசுவாசிகள் இருக்கு. வந்தா சேர்ச்சில ஹல்லேலூயா ஷலபரபன் சூர்யா வீட்டை போனோன்னு குரு 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 முறு முறு முறு. நீ விசுவாசியே கிடையாது. நீ கர்த்தருக்கு உபயோகமா இருக்க முடியாது. விளங்குதா? முறுமுறுக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? விட்டுறணும். அது எந்த பாவமா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லை என்று கர்த்தர் பேசினா நீ மனம் திரும்பணும். நீதிமொழியில் 28:13 என்ன சொல்லுது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். முதலாவது கர்த்தருக்கு ஒருவன் எப்படிப்பட்டவன் கர்த்தருக்கு உபயோகமா இருக்கலாம் என்றால், அவன் தான் செய்கிற பாவம் என்பதை அறிந்தால் அவன் அதை விட்டுவிட வேண்டும். பாவ பிரசன்னத்திலே வாழுகிறோம். எங்கு பார்த்தாலும் பாவம் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். வாலிப வயசுல போன்ல திறந்தாலே பாவம் வராது என்று நான் சொல்லல. பாவ பிரசன்னத்திலே வாழ்ந்தாலும் தேவ பிரசன்னத்துக்குள் இருந்தால் தேவ பிரசன்னம் நம்மை காத்துக் கொள்ளும். தேவ பிரசன்னம் நமக்கு துணையா இருக்கும். தேவ பிரசன்னம் நம்மை உயிர்ப்பிக்கும். ஆகையினாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, முதலாவது கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விட வேண்டும். ஆமா இல்லையா? சகைவ பாருங்க, அவன் கட்டையன் இயேசு வர்றான் அறிந்த பொழுது காட்டத்தை மறுத்து ஏறினான். ஏன் ஏறினான்? இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை. ஆனா இயேசு கிட்ட வந்த பொழுது அவன் இருக்கான்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவர் நம்மாளு பெரியவர். ஆமென். அண்ட சரத்தையும் அண்ட சராசரத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் கிட்ட வந்து சொன்னார், சகைவை சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க வேண்டும். உடனே என்ன சொன்னான்? ஆண்டவரே, வீட்டை வர்றதுக்கு டைனிங் டேபிள் இல்ல ஆண்டவரே, சேயாஸ் இல்ல ஆண்டவரே, சாப்பிடுறதுக்கு நல்ல மாபிள் பீங்கான் இல்ல ஆண்டவரே, இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் இல்ல, பருப்பும் சம்பலும் சோறு தான் ஆண்டவரே, தயவு செய்து வராதிங்க. அதான் சொன்னா. நம்ம மக்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. அவன் என்ன சொன்னான்? இறங்கி வந்தான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, அவன் டாக்ஸ் கலெக்டரா இருந்தான், அதாவது வரி வசூலிக்கிறவன் தான். ஆண்டவரே, யாரிடத்திலாவது அநியாயம் ஒன்று வாங்கினது உண்டானால் நான் என்ன செய்யறேன்? நாளத்தனையாய் திருப்பி கூட. அவன் லேவியாவுக்கு போயிட்டான். அவன் நியாய பிரமாண சட்டங்களை அறிந்திருந்தான். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நீயும் ஆபிரகாமின் குமாரன், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, எப்பொழுதெல்லாம் பாவத்தை விடணும் என்று நாங்க ஆசைப்படுறோமோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள பிடிவாதம், குடும்பத்துல பிரச்சனை, கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? ஆண்டவர் உங்களை பேசினா மனம் திரும்பி பாருங்கள், விட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் செய்வார். ஆகையினால முதலாவது ஒருவன் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களை விட்டுடணும். ஓய்வு நாள் ஆராதனைக்கு லேட்டா வார்த்தை தேவனை பிரியமா? அது பிரியம் இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு அவ்வளவு தில் இருக்கு. என்ன உங்க வேலைக்கு நீங்க சொன்ன கரெக்ட் டைமுக்கு போய் பஞ்ச் பண்றீங்க, பஞ்சா அது பண்றீங்க. தேவசமத்துக்கு துதிவள முடியெல்லாம் வாரீங்க. நீங்க அப்படி என்ன சேர்ச்சுக்கு வராம இருக்கிறதே நல்லது. ஆராதனை முக்கியம். இன்றைக்கு அநேகர் பாருங்க,
பிரசங்கத்தை விட ஆராதனையை கேவலமா நினைக்கிறாங்க. அது அப்படி இல்ல, பிரசங்கமும் ஆராதனையும் சமமானது. ஆமென். சர்ச்சை கூட்டுறதும் அதுக்கு சமமானது, சர்ச்சை கிளீன் பண்றதும் அதற்கு சமமானது, காணிக்கன்றதும் அதற்கு சமமானது. திருச்சபையில திருப்பந்தி கூட எல்லாம் கர்த்தருக்குள் சமமானது. திருப்பந்தி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாருங்க, திருப்பந்தி ஆராதனைக்கு மட்டும் வருவான், அவன் எல்லாம் கிறிஸ்தவமே கிடையாது, அவனை பரலோகம் போகலாது. எல்லாம் கர்த்தருக்குள் சமம். நாங்க ஒண்ட குறைச்சு ஒண்ட பெருசா நினைக்க கூடாது. எல்லாம் கர்த்தருக்கு காணிக்கை பலிகள் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆமென். அதனாலே கவனமாய் செயற்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத என்ன, அதை விட்டு விடும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவார், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் செய்வார். கடந்த நாட்கள் ராஜாண்டவர் அவர் சாட்சி ஒன்று சொன்னார். ஒரு வீட்டை ஒரே கணவன் மனைவிக்கு இப்ப சரியான பிரச்சனை, அவரை கர்த்தர் சுவிசேஷம் நல்லா பயன்படுத்துற பார்த்தேன். அவருடைய சாட்சியை கிட்ட பொழுது நானே அதிர்ந்து போனேன். ஒரு குடும்பம், சிங்கள குடும்பம், ஒருவர் சொல்லி இவரை கூப்பிட்டுருவாங்க, கால் பண்ணி, நீங்க வாங்க எங்களோட குடும்பத்துக்கு ஒருக்கா ஜெபம் பண்ணணும். இவர் போன பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினார். ஆண்டவர் இவர் கேட்ட, ஆண்டவரே என்னத்துக்கு கூப்பிட்டாங்களோ தெரியல, வந்திருக்கிற ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஆண்டவர் சொன்னாராம், இவங்க 15 வருஷத்துக்கு முதல் ஒரு புள்ள வேணாமண்டு அபோஷன் பண்ணினாங்க. நீ கேள்றான்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவரே கேட்கறது என்னன்னு கேளு. இவர் கேட்டாராம், 15 வருஷத்துக்கு இப்போ ஒரு புள்ள இருப்பாங்க, அவங்களுக்கு 15 வயசு அவனுக்கு, நீங்க அந்த புள்ளைய அழிச்சிங்களான்னு 2 பேரும் நடுங்கி முழங்காப்பிட அள்ள ஆரம்பிச்சாங்க. ஐயோ உங்களுக்கு தெரியாது, நாங்க பாவம் செய்தோம். பௌத்த மக்கள். அவர் சொன்னாராம், கர்த்தர் சொல்ற, அதனாலதான் அவங்க குடும்பத்துல பிரச்சனை. நீங்க நினைக்கிறீங்களா நாங்க செய்யறதெல்லாம் ஆண்டவர் தெரியாதுன்னு? பாசருக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பம் அழுது மனம் திரும்பி நாங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொள்றோம் என்று ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரை பின்பற்றி இருக்கிறார்.